காசாவில் இருக்கிற கருத்தரிப்பு மையம் ஒன்றால் இந்த ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறை மூலமாக ஒரு 4000 பேருக்கு இந்த கருக்களை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி கொண்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் காசா போறனால இந்த கருத்தரிப்பு மையம் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு முற்றாக அழிந்து போயிருக்கு. இந்த அழிந்து போனதுனால இந்த கருத்தரிப்பு மையமும் அழிந்து போய் இந்த ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக கருத்தரிக்கப்பட்ட அவங்களுக்கு இந்த சிகிச்சை சரியாக வழங்கப்படாதனால அவங்களுக்கு அந்த கருக்கள் அவளும் அழிந்து போய் விட்டதாம். இப்படி ஒரு சம்பவம் காசாவில் நடந்திருக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடு சபையினால தான் குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் இஸ்ரேல் வேணுமென்றே இந்த தாக்குதலை நடத்திருக்கு, அந்த கருத்தரிப்பு மையத்தின் மீது வேணுமென்றே இந்த தாக்குதலை நடத்திருக்குன்னு சொல்லியும் பாலஸ்தீனியர்கள் இனப்பெருக்க திறனை குறைக்கிறதுக்காகவும் இதை சேதப்படுத்திருக்குன்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடு சபையினால. இந்த ஒரு செயலானது இனப்படுகொலைக்கு செயலுக்கு சமனான செயல்னு சொல்லி ஐக்கிய நாடு சபையால் பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினால வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படை என்ன கூறுதண்டா, நாங்கள் திட்டமிட்டு கருத்தரிப்பு மையத்தின் மீது எந்த விதமான தாக்குதலும் நாங்கள் நடத்தவில்லை என்றும் காசா மக்கள் பிறப்பு வீதத்தை குறைக்கவும் நாங்கள் முயலவில்லை என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறுது. மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியதாவது, ஐக்கிய நாடுகள் சபையம் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இஸ்ரேல் மீது அடிப்படை அற்றது என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது.